பெருமையை பறைசாற்ற வருகிறார்கள் நம் தமிழ் பள்ளி மாணவ மாணவியர். கலிபோர்னியா வாழ்க்கைக்கும் நம் தமிழ்நாட்டு வாழ்க்கைக்கும் முடி போட்டு அலசி ஆராய போகிறார்கள் நம் கலிபோர்னியா வாழ் தமிழ் இளைய தலைமுறையினர். அதற்கு முத்தாய்ப்பாய் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் இருந்து ஒரு காட்சியையும் நடித்து காட்டி அசத்தப் போவது நாங்கள்தான் என்று வருகிறார்கள். பாருங்கள், கேளுங்கள், ரசியுங்கள், கைத்தட்டி ஆரவாரம் செய்து நம் குழந்தைகளை ஊக்குவியுங்கள். பசங்களை இன்னும் காணோம். ஹாய், ரொம்ப சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாம் சரி. இன்னைக்கு எந்த ப்ரோக்ராம்னு சொல்லு, திரும்பி போய்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு எங்க தமிழ் பள்ளியோட ஆண்டு விழா. நம்ம தமிழ்நாட்டு சிறப்பையும் பண்பாட்டையும் அங்க சித்தரிக்கிற சிலப்பதிகாரம் டிராமா போடுறாங்க. நல்லா இருக்கும், வாடா. இப்போ இங்க கலிபோர்னியால நாம வாழ தேவையானது. எப்படி அந்த காலத்துல தமிழ்நாட்டுல எழுதின சிலப்பதிகாரத்துல இருக்கும்? நான் வரலப்பா. சரி, உனக்கு கலிபோர்னியால என்ன தெரியும்? இங்க எல்லாருக்கும் சம வாய்ப்பு இருக்கு, அதான் பிரிச்சிருக்கு. இதே சம நடுநிலையத்தான் 1700 வருஷங்கள் முன்னாடியே இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் பாடியிருக்கிறார். அது மட்டுமா, வந்தாரை வாழ்க்கும் தமிழகம் இருக்கிறது. எவ்வளவு உண்மை! தமிழ்நாட்டுல வியாபாரம் செய்ய வந்த எல்லா நாட்டு மக்களோடையும் சமசீரான உறவு வச்சு இருந்தாங்க நம்ம தமிழ் மன்னர்கள். ஓ, இங்கே இந்தியன்ஸ், சைனீஸ், யூரோப்பியன்ஸ், மெக்சிகன்ஸ் எல்லோரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இன்னும் இருக்கு. சொல்றேன் கேளு. உலகத்தை வென்று தமிழ்நாட்டா மாத்தணும்னு தனித்தனியா முயற்சி பண்ணாங்க சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள். ஆனா மூவேந்தர் மரப விளக்க தமிழும் தமிழ் மண்ணும் அல்ல, தமிழும் தமிழ் மண்ணும் விளங்கவே மூவேந்தர்னு தம் அண்ணன் சேரன் செங்குட்டுவனுக்கே அடிச்சு சொன்னவர் நம்ம இளங்கோவடிகள். இப்ப தமிழ்குரிய கீரை ஒரே தில்மா இருக்கிற தமிழகம் தான் அவர் கண்ணை கண்டவர். சரி, உனக்கு கலிபோர்னியால வேற என்ன பிடிச்சிருக்கு? இங்க இல்லாததுதான் என்ன சொல்லு? காயும் பழமும் விளைகிற பூமி இருக்கு, மலை இருக்கு, ஹைக்கிங் போக, கடல் இருக்கு, பீச்ல விளையாட, காடு இருக்கு, ஏன் பாலைவனம் கூட இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், நீ இப்ப சொல்றதெல்லாம் அந்த காலத்திலேயே நம்ம தமிழ் மூதாதையர்கள் உணர்ந்து சொன்னதுதான். நம்ம தமிழ் இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா தமிழ் இல்லத்தை குறிஞ்சி, முல்லை, முருகம், நெய்தல், பாலைன்னு பிரிச்சிருக்காங்க. குறிச்சினா வயலை சார்ந்த இடமும், முல்லைனா காட்டும் காட்டை சார்ந்த இடமும், மருதம்னா வயலும் வயலை சார்ந்த இடமும், நெய்தல்னா கடலும் கடலை சார்ந்த இடமும், பாலைனா மணலும் மணலை சார்ந்த இடமும். இப்படி தமிழ் இலக்கியங்கள்ல சமயம், மொழி, ஞான, வியாபாரம், விருந்தோம்பல், நீதி, மேரி, இயற்கைன்னு பாதப்படாத விஷயம்னு இல்லைன்னு சொல்லலாம். ஓ, இவ்வளவு விஷயம் இருக்கா? அப்படின்னா நானும் கட்டாயம் வரேன். சிலப்பதிகாரம் டிராமா பார்க்க போகிறோம். கலிபோர்னியா தமிழ் பள்ளி மாணவர்கள் தன் நண்பனுடன் ஆண்டவிழாவை காண செல்கின்றார்கள். அங்கே சிலப்பதிகாரத்தில் சோழ நாட்டின் மகளான கண்ணகி பாண்டிய நாட்டுக்கு பிழைக்க வந்த தன் கணவன் கோவலனுக்கு அந்நீதி இழைத்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனிடம் நீதி கேட்டு முறையிடுவதை சேரன் செங்குட்டுவனின் இளங்கோவடிகள் சித்தரிக்கும் காட்சி. கண்ணகி கோபாவேசத்துடன் அரசவைக்குள் நுழைகிறார். யாரம்மா நீ? மன்னர்கள் வழி வழியாடும் சோழ வளநாட்டின் குடிமகள், ஏசா சிறப்பின் இசை விளங்கு மாசா வாணிகன் மருமகள், என் காட்சிதம்பை விற்க வேண்டி உன் மதுரை மாநகர வந்து நின்பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகியின்
சோழ மண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கை கோயில் மண்டபத்திலேயே முடிப்பதா உலக நீதி? எதையும் தீர ஆராயாமல் செய்வது எங்கள் தமிழ் மரபன்று தாயே. கல்வனை தமிழர் நீதி கொள்ளாடு விடாடு தெரியும் அல்லவா? எதற்கு பேர் நீதி? நல்லால் வகுத்ததா நீதி? வல்லால் நீ வகுத்ததே உன் நீதி. உன் கணவன் அவன் கையில் என் அரசின் காற்றிலம்புடன் பிடிபட்டான். உன் மனைவியின் சிலம்பல்லா பாண்டியா, அது என் சிலம்பு. கோவலனின் தேவியா, கண்ணகியின் சிலம்பு. இல்லை இல்லை, அது கோப்பரன் தேவியின் காற்றிலம்பு என்பது என் கேட்பு. நீ சொல்வதற்கு ஆதாரம் இல்லை. ஆதாரம்? ஆதாரம். அதை குடித்தால் என் தலைவனை திருப்பி தருவாயா பாண்டியா? ஓ, வழக்குத்தான் என்ன பெண்ணே? ஆராயாமல் தீர்ப்பு கூறிய பாண்டியன் மீதுதான் என் வழக்கு. உன் மனைவியின் சிலம்பில் உள்ள பரல்கள் யாவே? முத்துக்கள், என் கொற்கை துறைவு கட்டில் விளைந்த முத்துப்பரல்கள். தேவி கொடுவன் பழைய காற்றிலம்பை. முத்துக்கள் முத்துக்கள். என்னுடையது மாணிக்கப்பரல்கள். உன் மனைவியின் மற்ற காற்று நம்மையும் எது? மாணிக்கங்கள் மாணிக்கங்கள் மாணிக்கங்கள். மாணிக்கங்கள். இன்னும் ஐயம் உள்ளதா பாண்டியா? இதோ என் மற்ற சிலம்பு. ஐயோ, மாணிக்கங்கள். செங்கோல் கவரிய மன்னா, இதற்கு என்ன பதில்? எப்பொழுதே திருப்பிக் கொடிய நாயகனே. கற்பு கரசி கண்ணகியே, பொன்சை கொல்லன் சொல் கேட்ட யானோ அரசன் யானை கல்வன் தேன்புலம் காவல் என்முருகத்திரு எழுகை நாயுள். ஐயனே, தங்களை இருந்து நான் மட்டும் உயிர் வாழ்வதா? என் உயிரும் பெரியட்டும். பிடிச்சிருந்ததா? கோவலன் அநியாயமா கொன்னதால வளைஞ்சு செங்கோல தன் உயிரை கொடுத்து நிமிர்ந்து தானிய பாண்டிய மன்னன் அங்கதான் நிற்கிறான் நம்ம ஆளன். தமிழ் மூதாதையரை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். இந்த பாண்டியன் மன்னன் மட்டுமல்ல, இன்னும் பசுவன் குறை தீர்க்க தன் மகனையே தேர்காலை இட்டு கண்ண மனுநீதி சோழன் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, மயிலுக்கு போர்வை கொடுத்த காரி, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். எவ்வளவு சேர்ந்து வாங்க வந்த புண்ணிய புண்ணியான தமிழ் கம்தான் என் பூமி கண்ட நரிகருப்பு என் நெஞ்சின் நிம்புது. ரொம்ப தேங்க்ஸ்பா. உங்க கூட வந்ததால எனக்கு இன்னைக்கு நிறைய விஷயம்